இந்தியாவின் முதல் கேபிட்டலா கல்கத்தா தான் இருந்தது. அப்ப டெல்லிடா? டெல்லிக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல 1772ல இருந்து 1911 வரை பாத்தீங்கன்னா இந்த கல்கத்தா தான் நம்ம இந்தியாவோட கேபிட்டலா இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணாங்க. ஏய் கல்கத்தாவா கொல்கத்தாவா? இது ஒரே கன்ஃபியூஸ் பண்ணாதடா. ஆக்சுவலா கல்கத்தா தான் அந்த பேர் வந்து முதல்ல இருந்தது. பெங்காலி லாங்குவேஜ்ல கரெக்டா வந்து கல்கத்தான்ற லாங்குவேஜ் வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல கரெக்டா ப்ரொனவுன்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு 2021ல வெஸ்ட் பெங்காலோட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து கல்கத்தான்றத பேரை மாத்தினாங்க. வெஸ்ட் பெங்காலோட அபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பெங்காலி, உருது, ஹிந்தி, ஒடியா, சாந்தாலி. அது மட்டும் இல்ல கொல்கத்தாவோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். चाय டீ சாய். चाय டீ எவ்வளவுதானா? டீ எவ்வளவு? பாட்டிக்கிட்ட டீ சூப்பரா இருக்கும். இதுல வாங்கினா 7 ரூபாய். இந்த டீக்கு காசு வாங்கிட்டான். மார்க்கெட்டிங் பண்ண. இந்த சின்ன கப்ல வாங்கினா 3 ரூபாய். பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா பாட்டிக்கிட்ட டீ நல்லா இருக்கு, சில்லறையோட வந்தாதான். இல்லைன்னா பாட்டிக்கிட்ட ஜிபே, கூகுள் பே எல்லாம் கிடையாது. பாட்டி ஹவு மச்? எவ்வளவு இது? கிட்ட 7. தாராளமா கொடுக்கலாம்டா. சூப்பரா டீ. ஆனா சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கடா போறோம்? இந்தியாவிலே பாத்தீங்கன்னா டெல்லிக்கு அப்புறம் பிஸியஸ்டா இருக்கிற மெட்ரோ பாத்தீங்கன்னா இந்த கொல்கத்தா மெட்ரோ தான். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே முதல்ல ஸ்டார்ட் பண்ண மெட்ரோ இதுதான். சூப்பரா. இது தொடங்கின தேதி 24 அக்டோபர் 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கொல்கத்தா மக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்து இந்த மெட்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்ல 40 வருஷமாவா? 1 வருஷம் தான் பண்ணி இவன் போடுறது 40 வருஷம். 20 வருஷம் முன்னாடி வந்துருச்சா மெட்ரோ? 20 வருஷம் இல்லடா. இப்போ ஒத்துக்கோ, ஒத்துக்க மனசுல நேத்து வந்ததுல இருந்து வேற லெவல்ல ஃபன் பண்ணீங்கடா. இன்னைக்கு இது ஒரு புது ஃபன்னா இருக்கு, எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா கொல்கத்தா தான் சீப்பஸ்ட் மெட்ரோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை தான் சப் ட்ரெயின் வந்து இருக்கிறதுலே கம்மியான விலைன்னு சொல்றாங்க. வாங்க மெட்ரோல போலாம், அப்படியே பார்க்கலாம் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன பண்றேன்னு தெரியல. அவரை பிடிச்சாங்க கடலுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை வீடியோவே பிடிச்சு பூஜை மறைச்சு இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்கோம். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இதுதான் பிஸியஸ்டான ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 600 ட்ரெயின் கிட்ட இருந்து இங்க இருந்து கிளம்புமா. 1 லட்சம் பேர் கிட்ட பயணிக்கிறாங்களாம். வேலை செய்யறவங்க மட்டுமே இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 10,000 பேர் கிட்ட இருக்காங்களாம். ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன், 23 பிளாட்ஃபார்ம் கிட்ட இருக்கு. நீங்க ஒருவேளை நீங்க ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டாக்ஸியோ இல்ல ஆட்டோவை புக் பண்ணிட்டு வரும்போது உங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் சொன்னீங்கன்னா அதுகிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. இல்லைன்னா உங்களை என்ட்ரன்ஸ்லேயே கூட விட வாய்ப்பு அதிகமா இருக்கு. கொல்கத்தாவோட ஐகானிக் சிம்பிள் ஆஃப் ஹவுரா பிரிட்ஜ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ல இருந்து இந்த இடத்துக்கு வரது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது. இப்போ காலிகாட் மெட்ரோ ஸ்டேஷன் ஏறி அங்கிருந்து எஸ்பிளனேட்ன்ற ஒரு ஸ்டேஷன் இறங்கிட்டு அது வந்து ப்ளூ லைன் சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம க்ரீன் லைன் மாறணும். க்ரீன் லைன் மாதிரி மறுபடியும் ஒரு ட்ரெயின் ஏறி இங்கே ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஹவுரா பிரிட்ஜ் தெரியுது. இப்போ முக்கியமான ஹைலைட்ஸான விஷயத்தை நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கேட்கறத பாதி பார்த்தேன். குமரேசா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், ஒருத்தன் கல்கத்தான்றான், இன்னொருத்தன் ஹவுரான்றான். ஆக்சுவலா இது உண்மையான பேர் தான் என்ன மணி? அதாவது இந்த பக்கம் இருக்கிறது ஹவுரா நகரம், அந்த பக்கம் இருக்கிறது கொல்கத்தா நகரம். இந்த 2 நகரத்தை இணைக்கிறதா இந்த ஹவுரா பிரிட்ஜ். ஓகே. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இது ஓடுது இல்லையா, இந்த நதி பாத்தீங்கன்னா ஹூக்லி நதின்னு சொல்லுவாங்க. இந்த நதிக்கு மேல பாரு எவ்வளவு கேப் இருக்கு.
எந்த வித சப்போர்ட் இல்லாம நிக்குது இல்லையா? செம்மல. அதனாலதான் இதுக்கு தொங்கு பாலம்னு பேரு. என்ன பழம்? தொங்கு பாலம். தொங்கு பாலம். ஆமா. அப்ப எனக்கு இன்னொரு டவுட். என்ன டவுட்? மறுபடியும் கட்டி சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? இது பாத்தீங்கன்னா 1936 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி 1943 தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்தப்பதான் இதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம். கரெக்டா? ஆமா. அது மட்டும் இல்லாம இதை கட்டி முடிச்சது பாத்தீங்கன்னா இன்ஜினியர் சர் பேசில் மோட்ன்றவரும் அண்ட் கிளவ்லண்ட் பிரிட்ஜ் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனியை சேர்ந்து தான் இதை டிசைன் பண்ணி கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அழகான பிரிட்ஜுக்கு 1965 முதல் நோபல் பரிசு வாங்கின நம்ம இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருக்கு கௌரவப்படுத்தும் விதமா இதுக்கு ரவீந்திர சேதுன்னு பேர் வச்சாங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்ன டவுட் ராசா? வா, அந்த இடத்த சுத்தி கட்டுவியா? வா, நான் சுத்தி காமிக்கிறேன். வா, மூஞ்ச பார்த்தாலே திடீர் ஒரு கேள்வி கேட்டே இருக்கேடா. சரி, இதில் இருக்குல்ல இந்த ஸ்டீல்லாம். ஆமாம். இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டீலை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 26,000 டன் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? 26,000 டன். அது மட்டும் கிடையாது, 2 மில்லியன் அந்த ரிவீட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். அது 2 மில்லியன் ரிவீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சமாளில் இன்னொரு டவுட் ஒன்று. என்ன டவுட்? ஒன்றும் டவுட்டாடா சொல்லி. நீங்களாம் எங்கே தாண்டா போகிறாங்க? இவ்வளோ வண்டி வருது. அதுக்காக தான்டா இந்த பாலமே கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 வெஹிக்கிள்ஸ் போதுறாங்க. 1,00,000? ஆமாம் சார். அது மட்டும் இல்லை, இந்த நடைபாதை போட்டிருக்காங்க இல்லையா? இந்த நடைபாதையில் 1,50,000 மக்கள் கிட்ட போயிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு. அது எங்கே தான் போகிறாங்க? அது நமக்கு தெரியாது. உனக்கு தனியா உனக்கு பிடிச்சது விடாது, உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. அவரா பத்தில ஆய்ப்ப கூடாது எந்திரி. அவர் கூட சில மூட்டை தூக்க தண்ணி போட்டு இருக்கட்டும்டா விட்றா. ஒரு வீடியோ எடுக்க கோளாறு ஒரு கோளாறு கையோட தண்ணீரும் முடியல அவங்க வச்சு இது படம் பாடாது இதுங்க. படம் வந்து செம்ம ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. இப்படியே நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் பைத்தியம் உங்களுக்காக. நாலு கொய்யாக்கா 20 ரூபாய். நீங்க எப்படின்னா வாங்கினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சாரிங்க, சரியான மழை பிடிச்சிச்சு பிரிட்ஜில். அங்கேருந்து இப்போ தான் அப்படி இப்படி கொஞ்சம் வந்து நின்னோம். ஒரு சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன், அது இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த பிரிட்ஜோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 705 மீட்டர், அதாவது 2313 அடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனோட அகலம் வந்து ஒரு 30 மீட்டர், ஒரு 98 அடி இருக்கும். சரி, அது இல்லாமல் நம்மளோட தமிழ் மூவிஸ் அதை எடுத்து சூர்யாவோட ஆதவ மூவி, நம்ம தலையோட விஸ்வாசம் மூவி, நம்ம சூப்பர் ஸ்டாரோட மாசியான ஒரு அண்ணாத்த மூவியில் அங்கே தான் எடுத்துருந்தாங்க. ரொம்ப பசிக்குது, நம்ம அப்புறம் வந்து பேசும் மீறி விஷயத்தை. பாய்.
ஹூக்ளி நதிக்கிட்ட இருக்கும். வெஸ்ட் பெங்கால் மக்கள் வந்து அதிகமாக இந்த நதியை கூப்பிடுறது வந்து ஹூக்ளி, கட்டிகங்கா, பாகீரதின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது கங்கை நதி. கங்கை நதி ஆரம்பிக்கிற இடம் வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் உத்தரகாசி டிஸ்ட்ரிக்டில் கங்கோத்ரி என்ற இடத்துல ஆரம்பிக்குது, பே ஆஃப் பெங்காலில் போய் முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த கொல்கட்டாவில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த ஹூக்ளி நதி கீழே 42 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டனல் ஒன்று நியமிச்சு மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டனலோட நீளம் பார்த்தீங்கன்னா 10.8 கிலோமீட்டரும், அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 18 அடி அகலமும் இருக்குது. 6 ஸ்டேஷன் வந்து உள்ளேயும், அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஷன் இருக்கான். இதை வந்து பப்ளிக் யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து மார்ச் 15, 2024 வந்து பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை கட்டி முடிக்க 15 வருஷம் வந்து ஆயிருக்காங்க இந்த மெட்ரோ கட்டி முடிக்க. இங்கே வந்து தான் எல்லா பர்ச்சேஸ் வச்சுன்னு இருக்காரு எங்கள் அணியோட முக்கிய தூணுன்னு சொல்லலாம். தொப்பை இடிக்குது, பெல்ட் செட் ஆகுமான்னு பார்க்குறப்ப மக்களே இதெல்லாம் நினச்சிருக்கு, சிரிக்காதீங்க. ஜிப்சி எவ்வளோட டிக்கெட்டு? 6 ரூபாய். பரவாயில்லையாடா, எவ்வளோ தர போகுமா? நான் லாஸ்ட் ஸ்டாப்னு கேட்டிருக்கேன். 60 நிமிஷம் வரைக்கும் வேலிடா. சரி, ஓகே. அவ்வளோதான் பார்த்தாரு. கிளாஸ் மட்டும் தானே சொன்னேன். ஒரு வழியாக போட்டில் ஏறிட்டோம். வந்ததுலேருந்து நல்ல மழை பெய்யுது, நல்ல வெயில் அடிக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரெண்டுத்தையுமே ரசிக்கிறோம். அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும் நாங்கள் பார்க்குறதுக்கு. இது இப்போ என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சுன்னு சொல்கிறாங்க, பப்ளிக் லான்ச்சுன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தோம். 6 ரூபாய் தான் சொன்னாங்க. எங்கே போகிறதுன்னு எங்களுக்கும் தெரில. இந்த பக்கம் அவராக குறித்து பக்கமாக கீழே பார்த்துட்டு போகலான்னு வாங்கணும். ஆனால் எப்படி தான் இவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. பெட்ரோலும் இவ்வளோ சீப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பார்த்தீங்கன்னா 6 ரூபாய். நீங்கள் இந்த 6 ரூபாய் எடுத்துட்டிங்கன்னா எங்கேருந்து வேணால் இறக்கலாம், எங்கேருந்து வேணால். ஆனால் வெளியில் அவுட்ரு போயிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சம்மரில் ஒரு வாட்டி கல்கட்டா வந்திருக்கேன். சம்மரில் வந்து நம்ம வெறுப்பாக இருந்தது அப்போது. ஆனால் இந்த மாதிரி மழை பெய்யும் போது என்னென்னா வியூ பார்க்கவே வந்து பிரமாண்டமாக இருக்குது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ரெண்டுத்தையுமே பார்த்துட்டேன். செம்ம ஃபீல், வேறு லெவலில் இருக்குது. வெயிலும் அடிக்குது, திடீர்னு மழையும் பெய்யறதால நம்ம என்ஜாய் பண்ண முடியுது. ரொம்ப நேரம் வெயில் அடிச்சிருந்தா கூட நம்ம எங்கேயுமே சுத்த முடியாத அளவுக்கு வந்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிலும் மழையும் ரெண்டு சேர்ந்து மிக்சிங் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் அந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து அந்த ஹூக்ளி நதியிலேருந்து பார்க்கும்போது சரியான இது வாய்ப்பே இல்லை. நம்ம அந்த ஹவுரா பிரிட்ஜ் பற்றி சொல்லும் போது நீங்கள் அங்கேருந்து கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ எப்படி தெரியுமோ தெரியல. நீங்கள் நதியிலேருந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஹவுரா பிரிட்ஜ் கிட்ட வந்தீங்கன்னா இந்த லான்ச்சில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேற மாதிரி இருக்குது. பைசா வசூல் தான் சொல்லணும். பாலகிருஷ்ணா மாதிரி பைசா வசூல். 6 ரூபாய்க்கு வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப செம்ம ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொல்கத்தாவில் இறங்கினப்போ இந்த ஹூக்ளி நதியாண்டா சரியான வெயில். என்னடா இது எப்படா இங்கே எப்படா எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சது, செம்ம ஃபீல் இருந்தது. அந்த ஹவுரா பிரிட்ஜாண்டா அந்த வியூ பார்க்குறப்போ மழையில் அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ரசித்தோம். அதுக்கப்புறம் சரி அப்படியே சொல்லிட்டு நம்ம இந்த போட்டிங்லாம் போகலான்னு வர சொன்னோம். அப்படியே வந்தோம். வந்து இறங்கணுன்னு ஒரு மறுபடியும் ஒரு மழை. என்னடா இது திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுதுன்னு
ஆஜி இந்த போட்டுக்கு என்னடா பேரு? இது ஆக்சுவலாக வந்து ஃபெரின்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட்டோட ஃபெரி தான். ஆக்சுவலாக இவங்க இவ்வளோ கம்மியாக வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்னு எனக்கு ஒன்றும் புரியல. 6 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கேருந்து நான் வந்து எங்கே போகிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா வந்து ஹிந்தியில் அவங்க என்ன கேட்டால் அவனுக்கு ஒன்று சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்று புரியுது. அதனால் ஏதோ லாங்காக ஒரு டிக்கெட் கொடுங்க, 6 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எப்படி ஒரு 6 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து இவங்க கொண்டு போய் விடுறாங்கன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் ஹவுரா பிரிட்ஜ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் மேலேருந்து பார்க்கறது விட இந்த ஃபெரியில் பார்த்தீங்கன்னா ஐயோ வேற மாதிரி இருக்குது, அது பிரம்மாண்டமாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இந்த கொல்கட்டாவில் வந்து மெட்ரோவும் ரொம்ப சீப்பாக இருக்குது, அது இல்லாமல் ஃபெரியும் ரொம்ப சீப்பாக இருக்குது. பஸ்ஸு எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெரியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஒர்த். ஆனால் உண்மையாக இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் மழை வெயில கலந்த மாதிரி பார்த்துன்னு வச்சிங்களா, அது இன்னும் செம்மையாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தை விட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மான்சூன் டைமில் இந்த மழை காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுதான் உன்னோட ஒர்த்து. அதுவும் நீங்கள் காலையில் டைமு இந்த சூரியன் அஸ்தமிக்கிற டைம் வந்தீங்கன்னா, கரெக்டாக அஸ்தமிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா சரியான ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். இந்த போட்டில் இந்த மாதிரி இந்த ஃபெரியில் ஏறணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பாலம் மாதிரி சின்ன பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது கூட அவங்க வரவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சூப்பராக வந்து ஏற அது அழகாக வளைஞ்சு நிற்கிது. ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்துக்கிட்டு ஏறணுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. யார் வேணாலும் ஜாலியாக வந்து ஏறி உட்காரலாம், ஜாலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொல்கத்தா மக்கள் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னோம். இவங்க எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபெரி யூஸ் பண்ணுறாங்க, அண்டர்கிரவுண்ட் வாட்டரில் மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பஸ்ஸு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இவங்க வந்து ரோட்லேருந்து டக்குல போகிறதுலேருந்து அண்டர்கிரவுண்டில் போகிறதுலேருந்து சப்ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. வேறு மாதிரி இப்போ உண்மையிலே சொன்னோம்னா அந்த கொல்கத்தா மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவோம். நம்மளே சும்மா ட்ராவல் பண்ணுறதுக்கே நம்மளுக்கே இவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா இவங்க தனியாக ட்ராவல் பண்ணலாம். ரெண்டாவதுனா மெட்ரோவில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மெட்ரோவே வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு. நம்ம இப்போ தான் வந்து அது ஈஸியான வேலை வந்து மூவ் பண்ணுற மாதிரி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபெரி வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ தெரியும். ஆனால் செம்ம ஒர்த்தாக இருக்குது இவங்களுக்கெல்லாம்.